Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. உலக அரசியல் பதற்றங்களும் பொருளாதார சந்தைகளின் அதிர்வுகளும் ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக இணைந்துள்ளன. இந்நிலையில் முக்கிய அரசியல் முடிவுகள் வெளியாவதற்கு முன்பே சந்தைகளில் ஏற்படும் அசாதாரண வர்த்தகங்கள் குறித்து தொடர்ச்சியான கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பெரிய அளவிலான முதலீடுகள் துல்லியமான நேரத்தில் நடைபெறுவது, தகவல் வெளிப்பாட்டின் வெளிப்படைத்தன்மை மற்றும் நியாயமான வர்த்தக நடைமுறைகள் குறித்து புதிய விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரான் மீதான தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவிப்பதற்கு முன்பே உலக சந்தைகளில் நடந்த மர்மமான பெரிய அளவிலான வர்த்தகம் தற்போது பல சந்தேகங்களை கிளப்பியுள்ளது. இந்த வர்த்தக நடவடிக்கைகள் வெறும் 20 நிமிடங்களில் சுமார் 840 கோடி ரூபாய் லாபத்தை ஈட்டித் தந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக நியூயார்க் நேரப்படி காலை 6:50 மணி அளவிலும், இந்திய நேரப்படி மாலை 4:20 மணி அளவிலும் அமெரிக்காவின் S&P 500 சந்தையில் சிறிய அளவிலான ஒப்பந்தங்கள் மீது திடீரென அதிகமான வர்த்தக அளவு பதிவானது. இதே நேரத்தில் எண்ணெய் சந்தைகளிலும் அதே போன்ற அசாதாரண வர்த்தகங்கள் பதிவாகின. பொதுவாக அந்த நேரங்களில் சந்தை அமைதியாக இருக்கும் நிலையில் குறிப்பிட்ட தினம் நடந்த திடீர் பரிமாற்றம் உலகளவில் கவனத்தை ஈர்த்தது. இந்த வர்த்தகங்கள் நடந்த சுமார் 15 நிமிடங்களுக்கு பின், அதாவது காலை 7:05 மணிக்கு அதிபர் டிரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும், அந்நாட்டின் மின்சாரம் மற்றும் எரிசக்தி கட்டமைப்புகளை குறிவைத்து திட்டமிடப்பட்ட தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாகவும் அறிவித்தார். இந்த அறிவிப்புக்கு முன்பே அந்த வர்த்தகங்கள் அனைத்தும் நடைபெற்று முடிந்திருந்தன. இதற்கிடையே சம்பந்தப்பட்ட அந்த மர்ம முதலீட்டாளர் 2 முக்கிய வர்த்தக முடிவுகளை எடுத்திருந்ததாக அன்யூஷுவல் வேல்ஸ் என்ற தளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அந்த முதலீட்டாளரால் சந்தை உயரும் என கணிக்கப்பட்டு சுமார் $1.5 பில்லியன் மதிப்பிலான S&P 500 ஒப்பந்தங்கள் வாங்கப்பட்டதுடன், எண்ணெய் விலை குறையும் என கணிக்கப்பட்டு சுமார் $192 மில்லியன் மதிப்பிலான எண்ணெய் ஒப்பந்தங்கள் விற்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு அதிபர் டிரம்பின் அறிவிப்பால் சந்தைகளில் உடனடி மாற்றங்கள் ஏற்பட்டதாகவும், அதனால் S&P 500 ஒப்பந்தங்கள் 2.5% அதிகமாக உயர்ந்ததுடன், பிரெண்ட் மற்றும் வெஸ்ட் டாக்சஸ் இன்டர்மீடியட் எண்ணெய் விலைகள் கணிசமாக வீழ்ச்சியடைந்ததாகவும் அன்யூஷுவல் வேல்ஸ் தளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குறுகிய நேரத்தில் அந்த மர்ம முதலீட்டாளர் பல மில்லியன் டாலர் வரை லாபம் ஈட்டியிருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இதில் விசித்திரம் என்னவென்றால், அந்த நேரத்தில் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்போ அல்லது முன் அறிவிப்போ இல்லை. இருந்தபோதிலும் தனியொரு முதலீட்டாளர் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகங்களை துல்லியமான நேரத்தில் மேற்கொண்டிருக்கிறார். இதனால் அரசாங்க ரீதியிலான ரகசிய தகவல்கள் அவருக்கு முன்கூட்டியே கசிந்திருக்குமா என்ற சந்தேகம் பல தரப்பினரிடையே எழுந்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்க பங்கு சந்தை ஒழுங்குமுறை ஆணையமான US செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் இதுவரை எந்த கருத்தையும் வெளியிடாத நிலையில், சமீப காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் பலமுறை நடந்துள்ளதாக துறை சார்ந்த வல்லுநர்கள் பலர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதற்கிடையே அதிபர் டிரம்ப் வெளியிட்ட தகவலை மறுத்துள்ள ஈரான், பேச்சுவார்த்தை நடந்ததாக கூறப்படுவது பொய்யான தகவல் என தெரிவித்துள்ளது. குறிப்பாக சந்தைகளை பாதிக்கவே இதுபோன்ற செய்திகளை அமெரிக்கா பரப்பி வருவதாக ஈரான் பாராளுமன்ற தலைவர் முகமது பாகர் காலிபாஃப் கருத்து தெரிவித்துள்ளார். இத்தகைய சூழலில் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க சர்வதேச அளவில் கட்டுப்பாட்டு அமைப்புகள் வெளிப்படைத்தன்மை மற்றும் கண்காணிப்பை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் உருவாகியுள்ளது.